விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. 96 டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடக்கர்த்தான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முடக்கர்த்தான் இந்த படத்தோட டைட்டிலே இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு மூலிகை ரிலேட்டடான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். பட் இதில் அதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய கடத்தப்படுறாங்க. குழந்தைகள், அதாவது நம்ம ரோட்டில் நம்ம பார்ப்போம் நிறைய குழந்தைகள் வந்து பிச்சை எடுக்க வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி அந்த குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி மாற்றப்படுறாங்க, இதுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கர்த்தான். ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாபு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர், அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். ஸோ அவர் மட்டும் டேரக்டர் கிடையாதுங்க, மகேஷ் பெரியசாமி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட, அதாவது நம்ம வந்து இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்து பார்த்தோம். ஸோ இவர் ஹீரோவா என்ன பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அது எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் அவரோட ரியல் லைஃப், அவரோட கேரக்டர் கிட்டத்தட்ட நான் வந்து அவரை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும், தம்பி இங்கே பார்ப்பா மூலிகை விஷயம்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே தான் அந்த படத்துலையும் பிரதிபலிக்குது. ஸோ அந்த படத்தை பார்க்குறப்போ அந்த படத்தை ஃபுல்லாக வந்து என்ன, ஒரு ஃபுல்லாக வந்து குழந்தைங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த குழந்தைங்களாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிற வசனங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை பற்றி அவர் சொல்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்குறப்போ ரியல் லைஃபையும் அவர் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ரியல் லைஃப் கேரக்டரை அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தார் வீரபாபு. ஹீரோயினாக மகானா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக ஹீரோயின் என்ன பண்ணணுமோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து முடக்கர்த்தானை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாரு. ஸோ அதை பாதியிலே முடிச்சிட்டாரு. இன்னும் ஃபுல்லாக சொல்லியிருந்தா சரி பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்தளவு அழகாக சொன்னார் 2-3 விஷயத்த. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஓகே சூப்பராக ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டண்ட் பண்ணியிருந்தார். அந்தளவு எதுவும் குறைச்சலாம் கிடையாது, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு கம்பராக அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் வீரபாபு அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி இன்னும் சொல்லணும்னா என்னடா குறையே இல்லையா இவ்வளோ நிறைய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய படம் வருது, சின்ன படங்கள் வந்து நிறைய வருது. ஏதோ ஒரு கமர்ஷியலுக்காகவும் சும்மா ஒரு ஜாலிக்காகவும் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க. அது ரொம்பவே குப்பையாக நிறைய படம் வந்துட்டுருக்கு. இதுக்குடா இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இந்த படத்தில் என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய படத்தை பார்த்து நாங்கள்லாம் வெறுப்பாயிருக்கோம். ஆனால் இந்த படம் முடக்கர்த்தான் படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்கிங் வைஸும் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீம் வந்து பாராட்டலாம். கண்டிப்பாக போய் பார்த்தா நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் நம்ம பார்க்காத நிறைய விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளோ வந்து ரொம்ப மோசமான படம் கிடையாது. நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லலாம், பட் போனால் ஒரு டீசெண்டான ஒரு மெசேஜோடு நம்ம கண்டிப்பாக வெளியே வரலாம். முடக்கர்த்தான் கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப யாரையும் ஏமாத்தாது. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் 96 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.